வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நாட்டில் வறுமை தொடர்பான தரவுகளை மத்திய அரசு வெளியிடுவதில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் பட்டய கணக்காளர் சேகர் விளக்கம் அளித்துள்ளார். அதனை பார்க்கலாம். வேலை இல்லை, வறுமை, மக்கள் மத்தியில் வாங்கும் சக்தி இல்லை, எந்த விதமான விவசாயிகளை பற்றியோ கூலி தொழிலாளர்களை பற்றியோ எந்த விதமான தரவுகளையும் இவர்கள் வெளியிடுவதும் இல்லை. இவர்கள் சொல்வதெல்லாம் இந்தியா உலக விஸ்வகுரு, இது சந்திராயனை தொட்டு விட்டோம், சூரியனை தொட்டு விட்டோம், நாம் தான் இன்னைக்கு உலகத்துக்கே எல்லாருக்கும் நம்ம தான் அதை பண்றோம் இதை பண்றோம் சொல்றாங்களே ஒழிய, ஒரு 80 விழுக்காடு மக்கள் இந்த இந்திய ஜனத்தொகையில அவங்களுடைய பொருளாதார நிலைமை என்ன, அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா, அவர்களுக்கு உணவு முழுமையாக கிடைக்கிறதா, அவருடைய குழந்தைகள் முறையாக படிக்கிறார்களா, அவர்களுக்கு மருத்துவ வசதி இருக்கிறதா, இதை பற்றிய எந்த தரவுகளையும் இந்த அரசு தருவதில்லை. அதைத்தான் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுகிறது. அந்த தரவுகளை வெளியிட உங்களுக்கு ஏன் தயக்கம்? நீங்க சொல்ற மாதிரி இந்தியா ஒளிர்ந்தால் அந்த தரவுகளை முதலில் வெளியிடுங்கள் என்று கேட்கிறேன். இந்தியாவில் மக்கள் வறுமையால் வாடக்கூடாது, பசியில் வாடக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளாக 80 கோடி மக்களுக்கு மத்திய அரசு நேராக அரிசி பருப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. இதைவிட ஒரு 140 கோடி மக்கள் இருக்கும் நாட்டில் ஒரு அரசு என்ன செய்துவிட முடியும்? இதை தவிர நீங்க பார்த்தீர்கள் என்றால் வேலைவாய்ப்பிற்கும் சரி, சிறு குறு தொழில்கள் ஆரம்பிப்பதற்கும் சரி, சிறு வியாபாரிகளுக்கு பண உதவி செய்வதிலும் சரி, மத்திய அரசின் பங்கு மிக உயர்ந்துள்ளது என்றுதான் கூறிக்கொள்ள வேண்டும். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.